ஹலோ வியூஸ், நான் பிரிவு இன்றைக்கி இந்த பகுதியில் தமிழ்நாடு இந்தியன் அட்மிஷன் 2021 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 7.5% ரிசர்வேஷன் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய டிசப்பாயின்ட் தான் இருக்குது. என்னன்னா 38.5% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அலாட்மெண்ட் ஆகிருக்கு. ரிமைனிங் 61.5% வந்து அலாட்மெண்ட் ஆகவே இல்லை. இதுக்கு வந்து என்ன ரீசன் ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்த சாய்ஸஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் வந்து தப்பாக இருக்கா, இல்லை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலங்கேட் அந்தளவுக்கு பெருசாக அலங்கேட் ஆகலையா, 7.5% வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா, இது மாதிரி வந்து கம்ப்ளீட் டீட்டெயில் அனாலிசிஸ் தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸில் அலர்ட்டட் வந்து ஒவ்வொரு கட் ஆஃப் வைஸாக நம்ம கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 15,161 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ஸில் வராங்க. இதில் வந்து 5,831 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அலர்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு 9,324 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆகவே இல்லை. அதாவது 13.5% வந்து மட்டும்தான் உங்களுக்கு அலர்ட் ஆயிருந்துச்சு. இதில் வந்து 191லேருந்து 200க்குள்ளே 32 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா 24 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அலர்ட் ஆயிருக்கு. 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆகவே இல்லை. இல்லை அதாவது 75% தான் அலர்ட் ஆகிருந்திருக்கு. அதே மாதிரி 181லேருந்து 190க்குள்ளே 356 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. இதில் வந்து 257 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அலர்ட் ஆயிருந்துச்சு. 99 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆகவே இல்லை. 171லேருந்து 180க்குள்ளே உங்களுக்கு 1300 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. 790 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அலர்ட் ஆயிருந்துச்சு. 510 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆகவே இல்லை. 161லேருந்து 170க்குள்ளே 2,732 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் வந்து 1,381 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அலர்ட் ஆயிருந்துச்சு. 1,351 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆகவே இல்லை. 50% இருந்திருக்கு. அதே மாதிரி 151லேருந்து 160க்குள்ளே 3,370 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. அதில் 1,280 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அலர்ட் ஆயிருந்துச்சு. 2,090 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆகவே இல்லை. இங்கே தான் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து 2,090 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆகாமல் இருந்திருக்கு. அதே மாதிரி 141லேருந்து 150க்குள்ளே 2,740 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் 738 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆயிருக்கு. 2,002 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆகாமல் இருந்திருக்கு. அதேமாதிரி 131லேருந்து 140க்குள்ளே 1,637 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் 350 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலர்ட் ஆயிருக்கு. 1,287 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆகவே இல்லை. அதே மாதிரி 121லேருந்து 130க்குள்ளே 816 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 169 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலர்ட் ஆயிருக்கு. 647 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆகவே இல்லவே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி 111லேருந்து 120க்குள்ளே 279 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 49 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலர்ட் ஆயிருக்கு. 230 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆகவே இல்லை. சரி, தென் வந்து 101லேருந்து 110 வரைக்கும் 72 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 14 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆகிருக்கு. 58 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆகவே இல்லை. ஓகேங்களா? ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆகவே இல்லை. சரி, இந்த 7.5%ல் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலர்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கா அதை பார்த்துருவோம். லாஸ்ட் ரேங்காக உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட்டாக அலர்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 15,159. டோட்டலாக உள்ள டோட்டல் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15,169. அப்போ கடைசி ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் டெஃபினட்டாக வந்து இந்த 7.5% வந்து அலர்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் என்ன? அப்போ இதுல வந்து என்ன தெரியுது? ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் காலேஜஸ் தான் உங்களுக்கு தப்பாக இருந்திருக்கு. ஓகேங்களா? சாய்ஸஸ் வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து தப்பாக நிறைய பேர் கொடுத்துருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து அலர்ட் ஆகாது மெயின் ரீசனாக இருந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த மேக்ஸிமம் சாய்ஸஸ் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா? 1,393 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா 1,020 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இசிஇ கிடச்சிருக்கு. அதே மாதிரி மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா 784 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இசிஇ கிடச்சிருக்கு. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 580 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரிபிள் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 473 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 311 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 311 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிவில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 209 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 162 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும். தென் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 108 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 63 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயோடெக்னாலஜி சூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ண டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ். சரி, ஒவ்வொரு கட் ஆஃப் அனலைசிஸாக பார்த்துருவோம். யார் எந்த கட் ஆஃப் அனலைசிஸில் எந்தெந்த கட் ஆஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகேங்களா? 191லேருந்து 200க்குள்ளே உங்களுக்கு மேக்ஸிமம் சூஸ் பண்ணது வந்து சிஎஸ்சி தான். 7 ஸ்டூடெண்ட்ஸ் 24ல் 7 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு சிஎஸ்சியை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ்டாக தான் இருந்திருக்கேன். இதில் ஈஸி வந்து செகண்டாக 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா 181லேருந்து 190ல் வந்து
257 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் 67 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு சிஎஸ்சி சூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 46 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இசிஇ சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தென் அதே மாதிரி 171லேருந்து 180க்குள்ளே பார்த்தீங்கன்னா 790 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் வந்து 240 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஎஸ்சியும், தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 167 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இசியும் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தென் அதே மாதிரி அடுத்து 161லேருந்து 170க்குள்ளே 1381 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் 416 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஎஸ்சி சூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசிஇ 254 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இசிஇ சூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து 151லேருந்து 160 ரேஞ்சஸில் 1280 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 335 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஎஸ்சியும், அதாவது 257 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இசியும் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதேமாதிரி அடுத்து வேணால் 141லேருந்து 150க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 730 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட் ஆகிருக்கு. அதில் 165 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஎஸ்சியும், 151 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெக்கானிக்கலும் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் வந்து லோ ஆர்டரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் தான் சூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 131லேருந்து 140க்குள்ளே 350 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் வந்து 79 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெக்கானிக்கலும், 76 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஎஸ்சியும் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் அடுத்து வேணால் 121லேருந்து 130க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 54 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெக்கானிக்கல் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் 39 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இசிஇ சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அவுட் ஆஃப் 169 ஸ்டூடெண்ட்ஸில். தென் அதே மாதிரி 111லேருந்து 120க்குள்ளே 49 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இதில் 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெக்கானிக்கலும், 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இசியும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஹையஸ்ட்டாக இருந்திருக்கு. அதேமாதிரி 101லேருந்து 110க்குள்ளே இதில் 14 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்கிறாங்க. அதில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இசியும் சிஎஸ்சியும் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணிருக்காங்க. 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிவில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் அனலைசிஸ். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து சிஎஸ்சியும், செகண்ட் சாய்ஸ் வந்து இசியும் இருந்திருக்கு. ஓகேங்களா. அதனால தான் உங்களுக்கு வந்து இன்பிட்வீன், அதாவது 160லேருந்து 150 ரேஞ்சஸில், அதாவது 170லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம், 170லேருந்து 150 ரேஞ்சஸில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஎஸ்சி, இசி, ஓகேங்களா, தென் ஐடி, இந்த 3 டிபார்ட்மெண்ட் கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து உங்களுக்கு அலங்கேட் ஆகாது மெயின் ரீசனாக இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சாய்ஸஸில் கொடுக்கும்போது டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிக்கணும். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலங்கேட்டாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் கவுன்சிலிங் நடந்திருக்கு. அடுத்து இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அண்ட் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம், இல்லை இது மாதிரி குரூப்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து விரும்புறதுனால உங்களுக்கு இதே மாதிரி வந்து அடுத்தோம் உங்களுக்கு அலங்கேட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஜென்ரல் கவுன்சிலிங் தான். அதனால் உங்களோட சாய்ஸஸில் டெஃபினட்டாக வந்து சம்மத டிபார்ட்மெண்ட்ஸும் நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்ன காலேஜஸ்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதே மாதிரி அதே காலேஜில் சம்மத டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் விரும்புகிற காலேஜ்லேயே வேறு டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் சாய்ஸஸில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா. தென் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ண டாப் 25 காலேஜஸ் என்ன. ஓகேங்களா. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ண டாப் 25 காலேஜஸ் பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு நான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில் வந்து 81 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் வந்து 3011. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் சிஜி கேம்பஸ் வந்து 70 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1 தான் உங்களுக்கு கவுன்சிலிங் கோட். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 68 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஓகேங்களா, கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி காலேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2006. ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் சூஸ் பண்ணியிருக்காங்க. 64 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணாரி அம்மன் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2702. ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 63 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 5 தான் உங்களுக்கு கவுன்சிலிங் கோட். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 63 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனலட்சுமி சீனிவாசன், ஓகேங்களா, பெரம்பலூரில் இருக்க தனலட்சுமி சீனிவாசன் அதை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 3805. ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 55 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முத்தியாமல் இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் ராசிபுரத்தில் இருக்குது. இந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2610 தான் இந்த காலேஜில் கவுன்சிலிங் கோட். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 53 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிசிடி கோயம்புத்தூர் ஜிசிடி சூஸ் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2005. ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 51 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்ஐடி கேம்பஸ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இல்லை 51 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்ஐடி கேம்பஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4 தான் கவுன்சிலிங் கோட். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 49 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்ல இருக்க பாவை இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2611. ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 48 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குமரகுரு, ஓகேங்களா, கேசிடி கோயம்புத்தூரில் கேசிடியை சூஸ் பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2712. ஓகேங்களா.
தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 47 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொங்கு இன்ஜினியரிங், ஈரோடில் இருக்க கொங்கு இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2711. ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 46 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, ஓகேங்களா, தண்டலம் ரீஜனில் இருக்க சென்னை அவுட்டரில். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1211 தான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். 46 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து REC சூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 46 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ், ஓகேங்களா, சூஸ் பண்ணியிருக்காங்க. நாமக்கல்ல இருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2609. ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 46 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈரோடு செங்குந்தனா இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஈரோடில் இருக்க இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2707. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 45 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கு. இந்த காலேஜோட கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 2718. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 45 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஓகேங்களா, இது வந்து மதுரையில் இருக்குது. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 5008. இந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 42 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி CIT கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2007. ஓகேங்களா. தென் அடுத்து 41 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2710. ஓகேங்களா. தென் அடுத்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஓகேங்களா, அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், இது ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1219. தென் அடுத்து 39 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நந்தா இன்ஜினியரிங் காலேஜ், ஓகேங்களா, ஈரோடில் இருக்குது. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2715. இந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து 36 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ACT கேம்பஸ், ஓகேங்களா, யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க ACT கேம்ப் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை சூஸ் பண்ணியிருக்காங்க. கிண்டியில் இருக்குது, சென்னை கிண்டியில். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2 தான் கவுன்சிலிங் கோடு. தென் அடுத்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1207. ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து SSN, ஓகேங்களா, ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஓகேங்களா, இது வந்து சென்னை அவுட்டரில் இருக்குது. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1315. ஓகேங்களா, SSN சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈரோடில் இருக்கிற வெள்ளலார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2723 தான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்து ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ண டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா. அதே மாதிரி டாப் 25 காலேஜஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இதில் நிறைய, அதாவது 61.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் வந்து அலங்கேட்டே ஆகவே இல்லை. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து CSE, EC, IT கொடுக்குறது தான் இதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. அதனால தான் வந்து 61.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட்ஸ் வந்து அலங்கேட் ஆகலை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா. இந்த வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து CSE, IT தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டும் நிறைய பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க. எனக்கு வந்து சிவில், மெக்கானிக்கல், தென் EEE இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. இது கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக ரொம்ப 150க்கு மேலே தான் உங்களுக்கு வந்து 160க்கு மேலே தான் கீழே இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் இவங்க கேட்குற CSE, IT கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CSE, IT கிடைக்காதனால நீங்கள் வந்து மெக்கானிக்கல், EEE, ஓகேங்களா, அதே மாதிரி சிவில் இது மாதிரி கோர்சஸ் வந்து நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் சூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸாக நீங்கள் போயிருவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில், ஓகேங்களா, EEEல இன்னும் அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேயே கவர்மெண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸில் நீங்கள் எடுத்துருக்கலாம். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா. அடுத்து ஜென்ரல் கவுன்சிலிங்லையும் இதே மாதிரி CSE, IT, EC எனக்கு இதுதான் வேணும்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அங்கே சீட்ஸ் அலங்கேட்டாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் சாய்ஸஸில் வந்து நிறைய காலேஜஸ் வந்து சாய்ஸஸில் கொடுங்க. அதுவே நீங்கள் விரும்புகிற காலேஜஸ்லேயே சம்மர் டிபார்ட்மெண்ட்ஸும் நீங்கள் கொடுத்து வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற டிபார்ட்மெண்ட் கிடைக்கலனால நீங்கள் விரும்புகிற காலேஜஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. தென் அடுத்து ஜென்ரல் கவுன்சிலிங்லேயும் சரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மிஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி இது வந்து டெஃபினட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. CSE, IT, ECM வச்சு மட்டும் கவுன்சிலிங்கில் போகாதீங்க. ஓகேங்களா. வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் சாய்ஸஸ்லாம் டெஃபினட்டாக கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீட் வந்து அலங்கேட் ஆகும். அப்படி இங்கே உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் உங்களுக்கு அலங்கேட் ஆகலைன்னா அடுத்து வந்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டில் தான் நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அட்மிஷன்ஸில் ஓவர் ஆயிடுச்சு. நீங்கள் ஆர்ட்ஸ்க்கும் நீங்கள் போக முடியாது. அடுத்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் மேனேஜ்மெண்ட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் சம்மர் டிபார்ட்மெண்ட்ஸ் சாய்ஸில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு இடத்துல சந்திக்கிறேன். தேங்க்யூ.